திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகிலே வந்து விட்டார்கள். தாரை தப்பட்டைக்கு போர் முழக்கவிட புள்ளங்களை வீழ்த்து கொண்ட புதிய போர்வான் அம்மாவின் போர்வாளால் புறப்பட்டு வருகிறார். மாம்பழம் 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 சின்னத்திலே வாக்குறுதித்தார்கள். மற்றவர்கள் வருவார்கள், கேட்பார்கள், கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சொன்னால் மாம்பழம் 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 மாம்பழம். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பொதுமக்கள், மக்கள் தலைவி, மாசற்ற தலைவி, ஒப்பற்ற தலைவி, டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் SR சார்பால் அவர்களுக்கு அன்பிற்குரிய திரு சாம் பால் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர், மாநில செயலாளர் திரு சாம் பால் அவர்கள் பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் படித்தவர். அதோடு கூட சட்டப்படிப்பும் முடித்திருக்கிறவர். அவருடைய முழு கல்வி தகுதி ME BL ஆகும். இளைஞனாக வலம் வந்து சொந்த முயற்சியால் சிறு சிறு தொழில்கள் மூலம் நடத்தி இன்றைக்கு மாநில அளவில் பொது பொறுப்பில் இருக்கிற அன்பிற்குரிய திரு சாம் பால் அவர்கள் எளிய காட்சிக்கு எளியவர், கடும் சொல்லற்றவர். அவரை சீக்கிரம் அணுகலாம், அவரிடம் சீக்கிரம் தொடர்பு கொள்ளலாம். அவர் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கத்திலே தான் வசிக்கிறவர். அவருடைய முகவரி ஆல்ஸ் ரோடு கீழ்ப்பாக்கம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இங்கு மத்திய சென்னைக்கு உள்ளேயே வசிக்கிறவர். எங்கேயோ போய் போட் கிளப்பில் ஒரு ஏக்கர் நிலத்தில் வீட்டை கட்டொன்று எந்த தீய பழக்கமும் இல்லாதவர். ஆகவே அவரை நீங்கள் ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரிப்பதற்கான சில சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், இந்தியாவில் இது 17வது பாராளுமன்ற தேர்தல். இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் இது 17வது பாராளுமன்ற தேர்தல். உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், 1989ஆம் ஆண்டு முதல் 2014 வரை பல்வேறு வகையில் மத்திய அரசு இருந்தது. ஆனால் எந்த அரசும் ஒரு தனி கட்சி அரசாக, ஒரு தனி மெஜாரிட்டியை பெற்ற அரசாக இல்லை, கூட்டணி அரசாகத்தான் இருந்தது. 25 வருடங்களுக்கு பிறகு பாரத பிரதமராக மோடி அவர்கள் தான் நிலைத்த அரசாக, முழு மெஜாரிட்டி உள்ள அரசாக உருவாக்கி ஆட்சியையும் கட்சியையும் நாட்டையும் நல்வழி நடத்தி முடித்து, அடுத்த தேர்தலில் எனக்கு வாக்களிங்கள் என்று நியாயமாக வாக்குகள் கேட்டு வருகின்றார்கள் மோடி அவர்களின் சார்பாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சம், வெளிநாட்டினுடைய சதிகள், வெளிநாட்டினுடைய மிரட்டல்களிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவது. 15 தடவை நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் 7 தடவை வென்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. ஆகவே இந்த கட்சி நம்பி ஏழைகளுக்காக வாழ்கிற கட்சி. புரட்சி தலைவி ஏழைகளுக்காக வாழ்ந்தார், அம்மா அவர்கள் வாழ்ந்தார். சாதாரண ஏழை எளியவர்கள் எல்லாம் இந்த கட்சியில் பதவியில் இருக்கிற கட்சி. ஆகவே அமைதியான அரசை நடத்தி வருகின்ற எடப்பாடியார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தருகின்ற விதத்திலும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு சாம் பால் அவர்களுடைய சின்னமாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் நியாயத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். வாக்களிப்பீர்கள் என்று நம்புகிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட 7வது நாள் போல் கேம்பெயின்ல வந்துட்டு இருக்கிறோம். தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி 2-3 இஷ்யூ சொல்றாங்க. கண்டிப்பாக 3லிருந்து 6 மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிடுவேன். அதை தவிர SR விஜயகுமார் அண்ணன் இப்பதான் கிளம்பினாங்க. அவங்க இந்தியாவிலேயே டாப் 5ல இருக்கிறாங்க. அதோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும். 24 hours ஒர்க் பண்ணுவேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அத்தனை பேருக்கும் இம்பார்ஷியலா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பு திட்டம் எல்லா இடத்துலையும் முகாம் கண்டக்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ள 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுவோம். அதை தவிர இங்கே இருக்கிற சோஷியல் ஜோன், சோஷியல் பார்க், நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க பாடல் மக்கள் கட்சியில். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா சோஷியல் ஜோன்ஸ்லையும் பார்க், கிரவுண்ட், பிளே கிரவுண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம்.
கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு நினைத்ததெல்லாம் கூட நான் இன்னும் நிறைய செய்வேன். ரொம்ப நன்றி. உங்களிடத்தில் வாக்குகளை ஏற்று டாக்டர் ராம்பால் அவர்கள் விரிவான கொண்டு இறைவனை வழங்குவது போல் உங்களை வழங்கி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வழக்கத்துக்குரிய வாக்காளர் பொதுமக்களை மக்கள் தலைவி, மாவட்ட தலைவி, ஒப்பற்ற தலைவி, உயர்ந்த தலைவி டாக்டர் புரட்சி துறை அம்மா அம்மாவின் ஆட்சி பெற்ற விஜயபாலன் உங்களிடத்தில் இறைவனை வழங்குவதை போல் உங்களை வழங்கி வாக்குகளை ஏற்று சிறந்த இயற்கை ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார். படித்தவர் வந்து கொண்டிருக்கிறார். பக்காளர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.